இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம எப்படி கவர் லெட்டர் அண்ட் ரெஸ்யூமேஸ் அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். நான் சொல்லி இந்த ரெஸ்யூமே பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வர்ட். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். அண்ட் இதேமாரி நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். 2025 வந்து நிறைய ஜாப் க்ரன்ச்சஸ் இருக்கும், நிறைய புது புது ஜாப்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆஸ்க் ரகுலன் அப்படின்ற சேனலில் வந்து நிறைய டெக் அண்ட் பிஸ்னஸ் ஜாப் ரிலேட்டட் கரியர் இதை பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நிறைய இன்ஜினியரிங்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, டிசைன், 3D மாடலிங் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி எக்ஸ்பர்டைசர் டாக்ஸில் வந்து இப்போ காளான் வளர்க்குறது எப்படி, அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டான மென் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றதுலாம் நிறைய பாட்காஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதுமாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் கெட் சம் யூஸ்ஃபுல் கான்டென்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெஸ்யூமேஸ் பற்றி பார்ப்போம் கைஸ். ரெஸ்யூமே ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் லெட்டர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவர் லெட்டர் உங்களுக்கு படிக்கிறாங்க, நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த கவர் லெட்டரில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் நோட்டீஸ் பீரியட் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை பார்க்குறாங்க, நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்க, நல்ல கேண்டிடேட் இவங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறது கவர் லெட்டர். உள்ளார போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது கவர் லெட்டர். உள்ளார போய் அவங்க என்னத்தை செக் பண்ணுறது ரெஸ்யூமேஸ். உங்கள் இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது உங்கள் ரெஸ்யூமே தான். ஸோ அதனால் ரெஸ்யூமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கு உங்களை இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற வேலை, பட் அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடணும் உங்களோட ரெஸ்யூமேயோட ஃபஸ்ட்டு வேலை அதுதான். செகண்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமேயோட ட்ராவல் பாத், அதோட ஐட்னரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹெச்ஆர் வந்து உங்கள் ரெஸ்யூமேல ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் நல்ல சூட்டபுளான கேண்டிடேட் அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்க. உங்கள் ரெஸ்யூமே செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை. அண்ட் செகண்ட் வந்து அடுத்தது உங்களுக்கு இன்டர்வியூ. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு இன்டர்வியூ இருக்கும். அந்த எல்லா ரவுண்டுலையுமே அந்த இன்டர்வியூவர் வந்து உங்கள் ரெஸ்யூமே கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு உங்கள் ரெஸ்யூமே வந்து அவங்க கேட்க போகிற கொஷின் அந்த ரெஸ்யூமேல தான் வரும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை அங்கே ரெஸ்யூமேல கேட்க வைக்கணும். அதுக்கு அந்த ரெஸ்யூமே தான் அந்த வேலையை செய்யணும். ஸோ அண்ட் ஃபைனலி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்குன்ட்டு ஒரு மார்க்கெட் வேல்யூ ஒன்று டிசைட் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட இவ்வளோ சேலரி நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்றது. அதை வேலை செய்ய வைக்கிறதும், அதை டிசைட் பண்ண வைக்கிறதும் கிட்டத்தட்ட உங்கள் ரெஸ்யூமே தான். இட் கிவ்ஸ் அன் ஐடியா உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது. ஸோ அதனால் ரெஸ்யூமேக்குள்ளார என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், ரெஸ்யூமையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பழைய ஃபார்மேட்டு, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினது, காலேஜ் டைமில் பண்ணது, இதெல்லாம் வச்சு பண்ணிருக்கிறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸோ அது வந்து இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் மிஸ்டேக் தட் யூ வுட் டு இட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட் டசன்ட் லுக் ப்ரொஃபஷனல். ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட் எடுங்க, அதில் அழகாக ரெஸ்யூமே டிசைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ரெஸ்யூமேல யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட், கலர் அண்ட் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்டில் பிளாக் கலரோ டார்க் கலரோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமேவை எல்லாருமே வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹெச்ஆர் வந்து அதை பிரிண்ட் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சு அடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துக்கும் கூட கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணால் நிறைய இங்கு செலவாகும். இதுக்காகவே வந்து உங்களை தவிர வேறு ஏதோ ஒரு கேண்டிடேட்டாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து 100 to 1000 பேர் அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் ப்ரொஃபைல் எதுக்கு நான் பிரிண்ட் பண்ணால் இவ்வளோ இங்க் ஆகுது, இவ்வளோ இங்கு செலவாகுது, ஃபுல்லாக பேக்ரவுண்டு பிளாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம காது படவே வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே இந்த டாக் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரெஸ்யூமையை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் வைங்க, பிரிண்டர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட், அதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஒன்லி ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று இன்னோவேட்டிவாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கம்ப்யூட்டரில் அந்த ஃபாண்ட்டு இல்லை அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமே ஓப்பனே ஆகாது, உள்ளார அந்த ஃபாண்ட்டை ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷனலாக ஏரியல், டைம்ஸ் ஆஃப் நியூ ரோமன், கேலிப்ரி அந்தமாரி இதுலேயும் நிறைய மாடர்னான ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஓல்டான ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸை டென் டு அவாய்ட் இட். லைக் சே டைம்ஸ் ஆஃப் நியூ ரோமன், ஏரியல், இதெல்லாம் வந்து ஏரியல் ஓகே தான், பட் டைம்ஸ் ஆஃப் நியூ ரோமன் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஓல்டர் ஃபாண்ட் அது. ஈவன் தோ இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபாண்ட், பட் இட்ஸ் அ ஓல்டர் ஒன். ஸோ நீங்கள் மாடர்னான ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து உங்கள் ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே வந்து உங்களோட நேமு, டைட்டில் இருக்கணும். ஸோ என்னோடய நேம் ஃபுல் நேம் இருக்கணும். பாதி நேம் இனிஷியல் அப்போல்லாம் போடாதீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ரெண்டுத்தையும் ஃபுல்லாக போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டைட்டில் 20 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர். அந்தமாரி ஒரு லைனில் வந்து அந்த இன்டர்வியூர் படிக்கிறவங்களுக்கு வந்து யூ ஷுட் கிவ் அ மைண்ட் செட். ஓகே, இவங்களுக்கு இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்குறோம், ஒரு 20 year எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜாவா டெவலப்பரை பார்க்குறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நரேஷன் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லுறீங்க. அவங்களோட ஃபுல்லாக படிக்கிறப்ப அந்த தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓ, இது ரிலவெண்ட்டாக வளர்ச்சிருக்காங்க, இது ரிலவெண்ட்டாக வளர்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். மெயினாக வந்து உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் எப்போ கால் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா அந்த நம்பரை போடுங்க.
ஆல்டர்னேட்டாக இன்னொரு நம்பர் இருக்குன்னா அதையும் போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஃபோனில் கால் வரல, ரீசார்ஜ் பண்ணல, ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து நீங்கள் அந்த காலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பா நம்பரோ யார் நம்பரோ இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு இன்னொரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இமெயில் நான் யாருக்குமே சொன்ன மாதிரி வந்து ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்லியாக காலேஜ் டைமில் பண்ண இமெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது I love you123 அந்த மாதிரி ஏதாவது gmail.com அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய தடவை வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து இந்தமாரி இமெயில்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா they don't take it seriously. ஸோ அதனால் ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரகுலன் இருக்குன்னா regulan@gmail.com இல்லை regulan.gautam@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இமெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரெஸ்யூமேல வந்து ஒரு சம்மரி, ஒரு அப்ஜெக்டிவ் போடுங்க. அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெச்ஆர்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவன் ரொம்ப நாள் வேலை செய்வான் நம்ம கிட்டக்க, இல்லை 6 மாதத்தில் வேறு கம்பெனியில் ஒரு ஆஃபர் கிடச்சா ஓடி போயிடுவானா. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு எப்போவுமே அந்த டவுட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ஜெக்டிவில் கவர் பண்ணலாம். சம்மரியை பொறுத்த வரைக்கும் கீ எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த இந்த ஸ்கில் செட்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்மரி. இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கில் செட், இதுதான் என்னோட ஸ்கில் செட். எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும், ஃபோட்டோஷாப் தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்றத போடுங்க. உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு சம்மந்தம் இல்லாத இன்ஃபர்மேஷனை போடவே போடாதீங்க. இது வந்து நம்ம நினச்சிக்கலாம் இது ஒரு அட்வான்டேஜ் தானே ராகுல், நான் ஒரு டெவலப்பராக வந்துட்டு டிசைனும் பண்ணால் எனக்கு அட்வான்டேஜ் தானே அப்படின்ட்டு. நிறைய நேரம் பீப்புள் டோன்ட் see it as an advantage. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ரெஸ்யூமேஸ் நான் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து ஒருத்தர் வந்து வெறுமனையாக ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர், இன்னொருத்தர் ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் பட் ஆல்சோ UI UX பண்ணியிருக்காரு, ஃபிக்மா ஃபோட்டோஷாப்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ ஹெச்ஆர் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து 8 மணி நேரம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, இவர் வந்து 4 மணி நேரம் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, 4 மணி நேரம் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னோடய ஜாப் ரோலுக்கு வந்து டிசைன் தேவையே கிடையாது, ஃபோட்டோஷாப்பு ஃபிக்மா எனக்கு தேவையே கிடையாது. ஸோ அப்போ வந்து நான் எதுக்கு வந்து பாதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டெவலப்பர் இருக்கணும், நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த ஆளே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் உங்கள் ப்ரொஃபைல் என்னவோ அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்கில் செட் எதெல்லாம் தேவைப்படாதோ அது எதையுமே நீங்கள் போட தேவையில்லை. அண்ட் அதை வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் வந்து கிவன் இம்ப்ரெஷன் தட் இந்த ரோலுக்கு நான் தான் எக்ஸாக்ட் மேட்ச். உங்களோட நீங்கள் அந்த ரெஸ்யூமே எழுதுகிறப்ப உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரோலுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இதில் நான் தான் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாப் ப்ரொஃபைல் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒரே ரெஸ்யூமை அதே மாதிரி அனுப்பாதீங்க. நிறைய நேரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கே மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும், இல்லை நாக்ரி மாரி சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இதுமாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டாப் லேயர்ஸில். ஸோ அப்போ என்னென்னா ஒரே ரெஸ்யூமே நீங்கள் திரும்ப ஃப்ளட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இடத்துல பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு ஜாபுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களா, ரெஸ்யூமையை ரீட் பண்ணுங்கள், ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணுங்கள், அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணுங்கள், எடிட் பண்ணி அதை அனுப்பி விடுங்க. ஸோ தட் அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக உங்களோட ரெஸ்யூமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எரர்ஸு, டைப்போஸு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸு, ஸ்பெல்லிங்ஸு இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் நிறைய ப்ரூஃப் ரீடிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து இட் மேக்ஸ் இட் லுக் லைக் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அண்ட் ஸோ இதை தாண்டி வந்து பி கன்சைஸ், ரொம்ப பெருசாக வளன்னு போடாதீங்க. மெயின் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கிறப்ப கூட வந்து பேராகிராஃபாக இருக்கிறது படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவே ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ்னால் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் சின்ன லைனாக இருந்துச்சுன்னா படிக்கிறது ரொம்ப லெங்க்த்தியான லைன்னா அது படிக்கிறது கஷ்டம். ஸோ அது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறப்ப வந்து என்னோடய கம்பெனி நேம் இதில் இந்த பீரியடில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த பொசிஷனில் இருக்கிறேன், இந்த வேலையில் நான் செஞ்சுருக்கிறேன், அது ரொம்ப பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ரொஃபைலுக்கு தேவையான விஷயம் எல்லாம் போட்டால் போதும். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் போடுங்க. ரீசெண்டானது டாப்பில், ஓல்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பின்னாடி போடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கில் செட், உங்களோட எஜுகேஷன், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கீழே கடைசியாக நீங்கள் போட்டு விட்றலாம். இந்த எக்ஸாம் இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது, இந்த டிகிரிஸ் எனக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் போட்டு விட்றலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஓவர்சீஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெச்ஆர்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் வீசா இருக்குதா, ஒர்க் எலிஜிபிலிட்டி வீசா இருக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ்திரேலியா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் இங்கே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டு, இல்லை டெம்பரரி விசாவில் இருக்கலாம், பிஸ்னஸ் விசாவில் இருக்கலாம், சிட்டிசன்னு அப்படின்றத கிளியராக ஹைலைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் நேமோ இல்லை ஒரு பாகிஸ்தானி நேமோ வேறு ஏதாவது ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து அவங்க குயிக்காக என்ன யோசிப்பாங்கன்னா, இது ஓவர்சீஸ்லேருந்து வர ரெஸ்யூமே, இது வேஸ்ட், இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் முதல்ல அந்த ரெஸ்யூமேல உங்கள் டைட்டிலுக்கு கீழே வந்து வீசா ஸ்டேட்டஸ் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா they don't even worry. ஸோ அவங்க வந்து தெரியும், ஓகே கன்ஃபார்மாக உனக்கு வேலை கொடுத்தா அவனால் செய்ய முடியும், இவங்க லோக்கல் ஆள் தான் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்தமாரி விஷயம். அண்ட் அதே மாதிரி ஆல்சோ கன்சிடர் உங்கள் ரெஸ்யூமே பொறுத்த வரைக்கும் ரெஸ்யூம் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அப்போர்க்லேருந்து ஃப்ரீலான்சர்ஸ்லேருந்து நிறைய பேர் நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம்.
ஆனால் சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டெஸ்டிமோனி இல்லாத ஹையர் பண்ணாதீங்க. அங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்லாம் படிச்சுட்டு காசு செலவானாலும் ஒரு நல்ல ப்ரொஃபைல் ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி மல்டிபிள் வேரியேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூமேவை ஒரே ஒரு வெர்ஷன் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குதா, அதுக்கு ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு UI UX தெரியுமா, அதுக்கு ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ எந்த நேரத்தில் வரும்னே தெரியாது. உங்களுக்கு இந்த 3 ஸ்கில் செட் இருக்குது, எனக்கு இந்த 3 ஸ்கில் செட்டில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானே நான் பண்ண முடியும் அப்படின்னா, இது 3த்துக்கும் ரெடி பண்ணி வைங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு, ஷோ ரீல்ஸு, GitHub ப்ராஜெக்ட்ஸு, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைங்க. வச்சுட்டு அந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்த ஜாப் ப்ரொஃபைல் வரப்போ டப்புன்னு அடிச்சு விடுங்க. உங்களுக்கு உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வெறும் ரெஸ்யூமே மட்டும் படித்தா யாருக்குமே இன்ட்ரெஸ்டிங் இருக்காது கைஸ். நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னா GitHubல ப்ராஜெக்ட்ஸ் போடுங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதை போடுங்க. அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு GitHubல போய்ட்டு இப்போ யாரோ ஒரு ப்ரொஃபைல் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்டேஷன் தான் அவங்க படிப்பாங்க. கோடுக்குள்ளார போய்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் கிளியராக இருந்துச்சுன்னா அதில் படித்தாலே இதெல்லாம் பண்ணியிருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ரெஸ்யூமேஸ் நீங்கள் போடுறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்கள் பழைய மேனேஜர்ஸோ இல்லை உங்கள் CEOவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பெரிய காண்டாக்டோ அவங்கள ஆட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபைனலி உங்கள் ரெஸ்யூமேல டேட் அண்ட் பிளேஸ் போடுங்க. ஏன்னா அந்த பிளேஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து இவங்க ரெஸ்யூமே வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், இப்போ சென்னைக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா பூனேயில் இருக்கிற எதுக்கு நான் ரெக்ரூட் பண்ணணும், அந்த பையனுக்கு ரீலோகேட் பண்ணணும், அவனுக்கு வந்து செட் ஆகணும், அவனை வச்சுட்டு எனக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எனக்கு லோக்கல் கேண்டிடேட்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஜாப் ப்ரொஃபைல் எந்த லொக்கேஷனோ அதே லொக்கேஷன் நீங்கள் அப்படின்னா அந்த லொக்கேஷன் அண்ட் டைம் போடுங்க. டைம் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க சம்டைம்ஸ் திரும்ப கால் பண்ணி இந்த ரெஸ்யூமே எனக்கு வந்து மேட்சிங்காக இல்லை, நீங்கள் அப்டேட்டட் ரெஸ்யூமே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் டைம் கரெக்டாக டேட் அண்ட் டைம் போட்டிங்க அப்படின்னா ஓகே இது லேட்டஸ்ட் ரெஸ்யூமே தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தமாரி இருக்குது கைஸ். ஸோ ரெஸ்யூமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கான சிபாரிசுன்னு கூட வச்சுக்கலாம். உங்களை வந்து அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிற ஒரு மிடில் மேன் வச்சுக்கோங்க. அவருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா அவர் போய் சொல்லி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் அவர் கையில் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். தேவையில்லாத எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதீங்க. இட் ஷுட் பி வெரி கன்சைஸ் அண்ட் ப்ரிசைஸ். பக்கமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 பக்கம் இருந்தால் யாரும் படிக்க போகிறதில்ல. 2 பக்கம் 2 பக்கம் போதும். மேக்ஸிமம் கூட தேவையில்ல. மேக்ஸிமம் 2 பக்கம் தான் ரெஸ்யூமேல. மிச்சம் அதுக்கு தேவையில்லாத மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. மேக் இட் கன்சைஸ். ஓகே, இதுதான் கைஸ். ஸோ ரெஸ்யூமேஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இன்டர்வியூஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அதில் நம்ம பண்ணுற தப்புகள் என்ன, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், கெஸ்டர் எப்படி இருக்கணும், இதெல்லாத்த பற்றியும் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். ஆஸ்கர்க்குள்ள இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சியர்ஸ்.